வணக்கம். விஷ்ணுமாயா அருள்வாக்கு ஜோதிட பீடத்துலேருந்து பேசுகிறேன். இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா, வாரம் வந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறில் வந்து அருள்வாக்கு சொல்கிறோம். அந்த வர்ற மக்கள் வந்து இந்த தேங்காய் மேலே ஏறி நின்னாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி இருந்தால் வலது சைடு சுற்றும், கெட்டது நடக்கிற மாதிரி இருந்தால் இடது சைடு சுற்றும், எதுவுமே நடக்காது அப்படியே நிற்குதுன்னா யாருக்கு எந்த சைடு சுற்றாமல் நிற்கும். அப்படி வலது சைடு நிற்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லது நடக்க போகுதுன்னு கோயிலுடைய அனுகிரகத்தோட நல்ல விஷயங்கள் பண்ணி அனுப்பி வச்சிடுறோம். அதேமாதிரி இடது சைடு சுற்றுறவங்களுக்கு அவங்களுக்கு கெட்ட பிரச்சனை என்ன இருக்குது, வேறு கெட்ட சக்திகள் என்ன இருக்குது, பில்லி சூனிய செய்வினைகள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு அதை இந்த கோயில்லையும் அவங்க கண்ணு முன்னாடியேவும் அந்த பில்லி சூனிய செய்வினைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு சில எந்திரங்கள் போட்டு அவங்க பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறோம். இந்த கோயிலுக்கு வியாழன் வெள்ளி சனியார் ஏகப்பட்ட மக்கள் வர்றாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் உடனுக்குடன் நல்லா இருக்குங்கிறாங்க. வந்தவங்களுக்கு யாருக்குமே குறைன்னு சொல்லலை, நிறையா தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, செய்வினையாக இருந்தாலும் சரி, எச்சினியாக இருந்தாலும் சரி, ஜின்னாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கோயிலில் வந்து விஷ்ணுமாயாங்கிற தெய்வம், குட்டிச்சாத்தான்ங்கிற விஷ்ணுமாயா தெய்வத்தை நாங்கள் வச்சுருக்கிறோம். அவங்கள வரவழைச்சி அவங்க குடும்பங்களில் வந்திருக்கிற குடும்பங்களில் பில்லி சூனிய செய்வினை எங்கே இருந்தாலும் சரி கொண்டு வந்து இங்கே நாங்கள் ஒரு பொம்மை செஞ்சு வச்சு பண்ணுவோம். அந்த பொம்மைக்களை கொண்டு வந்து கொடுத்துரும், அதை எடுத்து அழிச்சிரும். அதனால் இந்த கோயிலுக்கு வந்தவங்களுக்கு யாருக்குமே குறையில்லை, வந்தவங்களுக்கு நிறைய ஆகிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா வந்த 11ஆவது நாள் உங்கள் பிரச்சனையால் சரி செய்துப்படும். அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. இந்த தேங்காய் மேலே ஏறி நின்னாலே போதும் உங்கள் பிரச்சனைலாம் எங்களுக்கு சொல்லிடும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன தீர்வு சொல்கிறதுங்கிறது நாங்கள் சில தீர்வுகளை வச்சுருக்கிறோம், அதன்படி சொல்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க மக்கள், உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டு போங்க. வேறு எந்த கஷ்டமும் இருக்காது. இங்கே வந்தால் உங்களுக்கு நல்லா இருப்பீங்க.